விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் கோட்டமுடி ஏரி. ஓடி போயிட்டு ரோடுக்கு மேல தண்ணி போயிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த முள்ளு முள்ளா இருக்கு பாத்தீங்களா, இந்த முள்ளு முள்ளா இருக்கிற அந்த ஏரியாலாம் கிளியர் பண்ணாலே ஒரு கால் ஏரி தண்ணி பிடிக்கும். அங்க ஒரு சின்னதா மூடு இருக்கு, அந்த பக்கம் நிறைய முள்ளு மரங்கள் இருக்கு. இதெல்லாம் கிளியர் பண்ணாலே ஒரு கால் ஏரி தண்ணி பிடிக்கும். அது மாதிரி இந்த பக்கம் இருக்கிற கரைகளை சுத்தம் பண்ணி முள்ளு மரம்லாம் வெட்டியிருந்தா இன்னொரு 2 அடிக்கு தண்ணி வந்து சேர்ந்து பிடிச்சிருக்கும். ஏரியை பல வருஷமா தூர் வாராததுனால கொஞ்சம் மழையே ரொம்பிடுச்சு. ஆனா இது மிகப்பெரிய ஏரி. இந்த ஏரியை வந்து சரியா தூர்வாரி பராமரிக்கலை. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நான் பிறந்து 30 வருஷம் ஆக போகுது. நான் இதுவரையும் இந்த ஏரியை தூர்வாரி பார்த்ததே கிடையாது. அப்ப பாத்துக்கோங்க எத்தனை வருஷமும் ஒரு ஏரி தூர் வராம இருக்குன்னு. இதனால என்ன நடக்கும்னா, ஒரு சிறு மழை பெஞ்சாலே இது ரொம்பிடுது. ஆனா அவ்வளவு கொள்ளளவு இது கிடைக்கல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதோட கரைகள் எல்லாமே பலவீனமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மண்ணு போட்டு மூடிருக்காங்க. அதுவே பாத்தீங்கன்னா கரையுது பாருங்க. ஸோ கரைகள் எல்லாமே பலவீனமா இருக்கு. இது எப்போ வேணாலும் உடையறதுக்கான அபாயம் இருக்கு. இப்ப அதிக மழை சொல்லியிருக்காங்க. மழை காலங்களில் இது உடைப்பு ஏற்பட்டா ஊர் மொத்தமும் வந்து முழுகிடும். அப்போ இப்படி ஒரு அபாயகரமான சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏரிகளுமே இருக்கு. ஒன்றும் தூர்வாரவே இல்லை, கரைகளை பலப்படுத்தவே இல்லை. பல வருஷங்களா பல ஏரிகள் வந்து பலப்படுத்தப்படாமலே இருக்கு. போன வருஷம் விழுப்புரம் மாவட்டத்துல பல ஏரிகள் வந்து உடைஞ்சதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெள்ளக்காடானது நியூஸ்லேயே வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் வந்து முதல்ல ஏரி குளங்களை தூர்வாரத்துக்கு முதல்ல பார்க்கணும். இந்த ஒரு வட்டம், இந்த ஒரு ஸ்கொயர் பாத்தீங்கன்னா இது ஏரி தண்ணி தேங்கி அந்த அந்த பிரிட்ஜ் வழியா வெளியே போகும். ஆனா இங்க இங்க ஒரு இங்க ஒரு புதரா இருக்கா, இந்த புதர்னால தண்ணி வந்து இதுல தேங்கலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க நடுவில் புதரா இருக்கு. இந்த புதர்னாலையும் தண்ணி வந்து தேங்கலை. அதே மாதிரி இந்த இடத்த ஆழப்படுத்தலை. இந்த இடத்த கொஞ்சம் ஆழப்படுத்தியிருந்தாங்கன்னா ரோடுக்கு மேல வரைக்கும் தண்ணி போயிருக்காது. ஸோ இங்க தேங்கிட்டு கரெக்டா அந்த பிரிட்ஜ் வழியா தண்ணி வெளியே போயிருக்கும். இப்போ அப்படி இல்லாதனால அங்க பாருங்க ஒரு தெரு இருக்கு, அந்த தெருவுக்குள்ள தண்ணி போகுது, தண்ணி போயிட்டு வெளியே போகுது. ஸோ இது எல்லாமே காரணம் அரசாங்கத்தோட அலட்சியங்கள் தான். அரசாங்கம் சரியா வேலை செஞ்சிருந்தாங்கன்னா இந்த அவல நிலை வந்து வந்திருக்காது. ரோடு மேல தண்ணி போடுது. இன்னும் கொஞ்சம்னா அந்த கரை உடஞ்சதுன்னா, ரொம்ப அதிகமான மழை வரும்போது, இப்பதான் மழையே ஆரம்பம், இன்னும் 3 மாசம் மழை இருக்கு. இந்த 3 மாசத்துல அதிகப்படியான மழை வந்தா என்ன ஆகுன்றது நீங்க பாருங்க. ஏரி குரங்கு அந்த காலத்துல நம்ம மன்னர்கள் ராஜாக்கள்லாம் குடி பராமரித்து தான் முதல் பணியாவே செஞ்சிருந்தாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுல இத்தனை ஏரி குளங்கள் ஆறுகள் எல்லாமே தோன்றுச்சு. ஸோ குடிபராமரிப்பு பணியை ஒழுங்கா செய்யாததன் விளைவுகள் தான் தண்ணீர் பஞ்சமும் வெள்ளக்காடா தமிழ்நாடு மாறுறதும்.